சிஐடின்றீங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம்ன்றீங்க. என்னுடைய பார்வையில் அது சரி, என்னுடைய பார்வையில் அது சரி. நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் தமிழினத்தின் போராளி மருத்துவர் ஐயாவை ஏதோ ஒரு நாயி பேய்கள் வந்து கோஷமிட்டு கொச்சைப்படுத்தி செருப்பை கையில் எடுத்து உருவப்பமே அடிக்கின்ற போது விடுதலை சிறுத்தைகளுடைய தோழன் அவருடைய இயக்கத்து தலைவரை அப்படி அவர் கொச்சைப்படுத்த முயற்சித்த போது தன்னை அறியாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு சமம். ஒரு கொலையாளி என்னை கொலை செய்ய வராண்டான்னு சொன்னா அவன் வர்ற நோக்கத்தை தடுத்து நான் அவனை தாக்கினால் நான் நிரபராதி, அவன் குற்றவாளி என்கிறது உங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதைத்தானே விடுதலை சிறுத்தைகள் செஞ்சான், அதைத்தானே என் தோழர்கள் செஞ்சான். அதுக்கு என்னடா தடை வேணும்ன்றீங்க? தடை செய்யணும். அன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கானுங்க, தடை செய்யணும் இயக்கத்தை. கூட்டணி வைக்கப்பட்ட மயிரா போச்சு. நீ கூட்டணி வைக்காம போ, கலவரப்பட்டுக்கு போ, கலவரப்பட்டுக்கு போ, வில்லுநத்தங்க உள்ள போ, ஊர் உள்ள போ. போயிட்டு வண்டி எங்க வரும்? நேரம் அப்படியே காங்கிரஸ்காரன் வீட்டு உள்ளே போயிட்டு வெளியே வருமா? ஒன்னும் பப்பு ஆகாது. நான் தாழ்மான வேண்டுகோள் வைக்கிறேன், பத்திரிகைக்காரங்க இதை வந்து தயவுசெய்து வெளியிட வேணாம். என் இனத்தின் மீது நம்பிக்கை வைத்து என் மக்களுக்காக சொல்றேன். செய்தி ஆக்கி இதை நீங்க ஒண்ணுக்கு ரெண்டா ஆக்க வேணாம். நம்ம எல்லா பத்திரிகையும் நமக்கு தெரியும், ஒரு பத்திரிகை தான் எழுதுவான். அம்மா ஜெயலலிதாவும் எங்கள் தலைவர் கலைஞரும் 2 கூட்டணி கட்சியினுடைய பெரிய தலைவர்களும் அப்புறம் எங்க ஐயா திரும்ப மற்றவங்களை நாங்க பார்த்து வரோம், பாண்டியன் நினைச்சலாம், கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்லாம் 2 பேரும் இந்த தேர்தலில் உங்களை கைட்டு விட்டாங்கன்னா நீங்க நாட்டில் இருக்கிறதா தெரியுமா? அடுத்த தேர்தலுக்கு 35 சீட்டு யாரோட தயவுல வந்தீங்க? காங்கிரஸ் தலைவர் வேல்முருகன் பண்டூட்டில் ஜெயிச்சாரு, காங்கிரஸ் தலைவர் எங்க ரவிக்குமார் ஜெயிச்சாரு, காட்டுமன்னாடி கூட இல்ல. சொல்லுங்க. அதனால அளவா பேசுங்க, அளவா நடந்துங்க. நாங்கள் எங்கள் உணர்வுகளை காட்டுகிறோம், எங்கள் வயிற்றெரிச்சலை காட்டுறோம். நாங்க வேற என்ன செய்ய முடியும்? ஆனந்த விகடன்ல கேட்டான் ஞானசேகரன், நீங்க போய் அங்க போராட வேண்டியதானு சொல்றேன், என்ன எம்எல்ஏ உங்க கருத்து அப்படின்னா முதல் பக்கத்துல செய்தி போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், உங்க இந்திய இறையாண்மை தடுக்காது, ஒண்ணு செய்யாது, தேசிய பாதுகாப்பு சட்டம்ன்றீங்க, பொடான்றீங்க, கடான்றீங்க, மடான்றீங்க, ஒண்ணும் இல்லைன்னா சொல்லு. அடுத்தது நாம எங்க பிச்சை வாரத்துல போய் நான் எங்களுடைய முதுமலை காட்ட அழகா சுத்தி பார்த்துட்டு சிறுத்தை குட்டியும் சிங்கமும் சேர்ந்து நாங்க போய்கிட்டே இருக்கிறோம், இலங்கைக்கு போய்கிட்டே இருக்கிறோம். உங்க இந்திய இறையாண்மை ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. நான் பதில் சொன்னேன். இன்னை வரைக்கும் அவங்ககிட்ட என்கிட்ட பதில் இல்லை. ஏண்டா செத்து போன என் தம்பை படுத்தி என் தங்கச்சி படுத்தி கொண்டாது வாசல்ல வச்சா உங்க இந்த இறையாமைக்கு இட போச்சுன்னு அங்கிருந்து போலீஸ்காரங்கிட்ட கொய்யாமையான்னு கத்தி அதை எடுக்க சொல்றீங்க. ஏன் நீங்க அனுமதிங்களா? நாங்க போறோம், நாங்க போய் அங்க துப்பாக்கி அந்த சொல்றோம், அந்த வேலைலாம் எங்களுக்கு எங்க தலைவர் கொடுக்கவே மாட்டார். நாங்க ரத்தம் கொடுக்க போறோம். இப்பதான் நம்முடைய ஜிதேந்திரன் ஒருத்தம் அறிமுகப்படுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில். உடல் உறுப்புகளை தானம், இடல், கிட்னி, இதயம் எல்லாத்தையும் தானம் கொடுக்கிறான். அதே மாதிரி அங்க எத்தனையோ எங்கள் தம்பிகள், தங்கைகள், அண்ணன்கள், அண்ணிகள், எங்கள் அக்கா உறவுகள் எல்லாம் உடல் உறுப்புகளை இழந்து விட்டு கண் இல்லாமல், கை இல்லாமல், இதயம் இல்லாமல், கிட்னி இல்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்களே, ரத்தம் இல்லாமல். அந்த உறவுகளுக்கு நாங்கள் எங்கள் தாய் தமிழத்தில் இருந்து எங்கள் உறுப்புகளை தானம் செய்வதற்கு செல்லுகிறோம். இந்திய இறையாண்மையை அனுமதிப்பாயா? இதை கேட்டா நாங்க தீவிரவாதிகளா? ஆக எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் வருகை தந்த எங்கள் அனைத்து உறவுகளே, எங்கள் ஆதங்கம், எங்கள் வயிற்றெரிச்சல், நாங்கள் வேற என்ன செய்ய முடியும்? எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் 2வது கட்ட தலைவனாக இருந்தாலும் கூட பல சூழல்களில் எங்கள் இயக்கத்தினுடைய தடையும் மீறி தடை போட மாட்டார் எங்கள் ஐயா என் உரைக்கு என்றைக்கும். இருந்தாலும் சில சந்தர்ப்பம், காலம், சூழ்நிலைகளில் நான் சில கூட்டங்களில் கலந்து கொள்வதால், பேசுவதால், நேற்று அருமை தோழர் தோல் திருமா அவர்கள் என்னை அழைத்தார். ஆனால் நான் கொஞ்சம் அங்கே உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசி பாவம் அவருக்கே வெள்ளங்க வச்சுட்டு வந்துட போறேன்னு சொல்லிட்டு எங்க ஐயா கூட்டு தலைவர் போட்ட நீ இருப்பான்ட்டார். நான் எதற்காக சொல்லுகின்ற சொன்னால், இப்படி பொது அரங்குகளில், பொது கூட்டங்களில் கூட எங்கள் எங்களுடைய வழிகளை நாங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் கைகள் கட்டப்பட்டு வாய்களுக்கு பூட்டு போட்டு இன்றைக்கு அடிமை நிலையமாக வாழுகிற இந்த அவலத்தை தூக்கி எறிவதற்காக கலைஞர் அவர்களே மனது வையுங்கள், கலைஞர் அவர்களே மனது வையுங்கள். நேற்று நான் தழுதெடுக்க, உங்கள் வாய் தழுதெடுக்க, உங்கள் நாவுகளால் வந்த வார்த்தைகள் இந்த உயிரையும் இந்த கருணாநிதி தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறீர்களே, கலைஞர் அவர்களே, நீங்கள் உங்கள் உயிரை தர வேண்டாம். இந்திய நாட்டுடைய பிரதமருக்கும் உங்களால் வர்ணிக்கப்படுகின்ற அன்னை சோனியா அவர்களுக்கும் அவர்கள் சொன்னது போல் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கையை, எங்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்மொழிந்த அந்த நடவடிக்கையை, இத்தனை நாட்களாக தமிழகத்துடைய சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களை மதிக்காமல் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டவர்களை, மதிக்காமல் தூக்கி எறிந்தவர்களை,
இனி என்ன செய்வது? அனைத்து கட்சி அரசியல் குழு சென்றது. நான் சென்று பிரதமரோடு பேசினேன். எங்கள் 18 எம்எல்ஏக்களும் 6 எம்பிக்களும் 2 அமைச்சர்களையும் அழைத்துக் கொண்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்கள் ஐயா டெல்லியில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டீர்கள். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் எதுவும் நடத்தினோம். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கலைஞரே, ஒற்ற வரையில் நாளைக்கு நீங்கள் அறிவியுங்கள், தமிழ் ஈழத்தினுடைய விடுதலை புலிகளை ஆதரிக்க நாங்கள் செல்லவில்லை. எங்கள் அப்பாவி தமிழர்களை கொன்று குவிக்கின்ற சிங்கள அரசை ஒடுக்குவதற்கு, சிங்கள அரசுக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 1,22,670 தமிழகத்தினுடைய காவல்துறைகளை, என் தமிழ்நாட்டு உறவுகளை நான் அனுப்பி வைக்கிறேன். ஒற்ற வரியில நீங்க சொல்லுங்க. மேற்கு வங்க முதலமைச்சர் அறிவிச்சு அங்க விடுதலை வாங்கி கொடுத்தானா இல்லையா? கலைஞரே, நீங்க அறிவிங்க. ஈழம் தானாக பிறக்கும். நாம் சென்று ஆயுதம் ஏந்தி போராட வேண்டியதில்லை. நீங்கள் உயிர் துறக்கும் தேவை ஏற்படாது என்கிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து, என் உறவுகளே, ஒரு பீகாரி லல்லு பிரசாத் யாதவ் சொன்னா, அந்த நாட்டுடைய பால் தக்கரானுடைய பையனை காவல் பஸ் பேருந்து இருந்து ஷூட் பண்ண போனான்னு சொல்லி ஒருத்தனை கொன்னதுக்காக பீகார் மாநிலம் கொதித்து எழுந்தான். அங்கிற எம்பிக்கள் ராஜினாமா பண்ணனா. அதோட இல்ல, இந்தியா இறையாண்மை பேசுகிற காங்கிரஸ்காரர்களே, லல்லு பிரசாத் ஆதரவோடு ஆட்சி நடத்துகிற நீங்க கேட்டுக்குங்க. எப்படிங்க உட்காந்து கேட்பாங்க 2 முக்கூட்ல காங்கிரஸ்காரன்? கேட்டுக்குங்க. என்ன செஞ்சான்? டே, என் பீகாரியை சுட்டு கொண்டவனுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த லல்லு பிரசாத் இருக்கிற இந்த அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற இந்த மத்திய அமைச்சருடைய பதவி ரயில்வே துறை அமைச்சர், ஒரே ஒரு ரயில் கூட, ஒரே ஒரு தொடர்வண்டி கூட நான் மும்பைக்கு அமுக்க மாட்டேன் என்று, அனுப்பி வைக்க மாட்டேன் என்று சொன்னாரா இல்லையா? எங்கே போச்சு உங்க இந்திய இறையாண்மை? அத்தனை பேரை ராஜினாமா பண்ணா இல்ல? அப்ப லல்லு பிரசாத்துக்கு ஒரு நீதி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நீதி, கலைஞருக்கு ஒரு நீதியா? காங்கிரஸ்காரனே எதுக்கு அங்க சிங்க கிட்ட வாயாட மாட்டேன்றான்? என்னத்துக்கு காரணம்? உடனே வாழை உருவிடுவான். அப்புறம் எங்க டெல்லியில கொல்லா போட்டு காங்கிரஸ்காரன் நடமாடுறது முடியாது. அதனால அவரு அம்மாவை சுட்டு கொண்டவன பிரதமராக்கலாம் கேள்வி கிடையாது. நான் ராஜீவ் காந்தியை கொன்னது நாயன்னு சொல்றேன்னா, ராஜீவ் காந்தி கொன்னது ரைட்டு, அதுக்காக நாங்க பாராட்டு விழா நடத்துறோமா? முடிந்து போய்விட்டது. இங்க இருக்கிற இந்திய ராணுவம் சென்று எங்கள் தமிழ்ச்சிகளை கொன்றான், குவிச்சான், கதறகார கற்பழிச்சா, உணர்ச்சி வசப்பட்ட குடும்பம் ஏதோ ஒரு தவறை செஞ்சிருக்கலாம். தவறு செய்தவர்களுக்கு இன்னைக்கு 10 ஆண்டு காய்ச்சலாம் விடுதலை பண்ணிட்டான், 7 ஆண்டு காய்ச்சலாம் விடுதலை பண்ணிட்டான். ஆனா ராஜீவ்காந்தியை கொண்டவரை மட்டும் விடுதலை பண்ண மாட்டாங்க. கேட்டா அதுக்கு மட்டும் தனி இந்திய அரசியலமைப்பு சட்டமா? இதெல்லாம் கேட்டா வேல்முருகன் கேட்கறான், இப்படி எல்லாம் பேசுற வேல்முருகனை பாட்டாளி மக்கள் வச்சிருப்பீங்களான்னு நாளைக்கு தினமலர்காரன் போய் கேட்பான். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எங்க ஐயாவை நானும் நிறைய விஷயத்தை பேசி வச்சுக்கிட்டு செய்வோம். கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைங்க ஐயா, இல்ல கொஞ்ச நாள் நீக்கி வைங்க ஐயா, நான் சொன்னது கரெக்ட் தான். எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. என்னை பொறுத்தவரை எங்களுடைய ஆதங்கங்களை, எங்கள் உணர்வுகளை எல்லாம், எங்கள் வழிகளை எல்லாம் புரிந்து கொண்டு தமிழக அரசும் தமிழினத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இன்னும் இருக்கிற பிற தமிழ்நாட்டுடைய அரசியல் இயக்கங்களும் நம்முடைய இனம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து நம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்கு கைகோர்ப்போம், கரம் சேர்ப்போம். வாருங்கள், துணிந்து பேசுங்க. ஒவ்வொரு கொளத்தூர் மணியனாகவும், ஒவ்வொருவரும் சீமானாகவும், ஒவ்வொருவரும் மணியரசனாகவும், ஒவ்வொருவரும் அமீராகவும், ஒவ்வொருவனும் கோவை ராமகிருஷ்ணனாகவும், ஒவ்வொருவரும் காசி ஆனந்தனாகவும், ஒவ்வொரு தமிழனும் மானமுள்ள தமிழனும் மணிவண்ணனாக மாறினால் எத்தனை பேரடா உங்க இந்திய இறையாண்மை பிடிக்கும்? எங்க 6 கோடி தமிழர்களில் 1 கோடி தமிழர் உணர்ச்சியோட மானத்தோட எழுந்து நின்னானா எந்த சிலையிலடா போய் அடைப்பீங்க? எந்த ஜெயிலா பத்தம்? எத்தனை பேருக்கடா சோறு போடுவீங்க? இதையெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிற காலத்துக்கு இந்த நாட்டு அரசியல்வாதிகள் வர வேண்டும். அதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வோம். வாருங்கள் என்று கேட்டு என்னுடைய அழைப்பு ஏற்று, பெரியார் திராவிட கழகத்தினுடைய அழைப்பு ஏற்று வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என் பத்திரிகை நண்பர்களுக்கு, நீங்களும் தமிழர்கள் நாமும் தமிழர்கள், எந்த செய்தியை வெளியிட்டால் என் மக்களுக்கு விடிவு பிறக்குமோ அந்த செய்தியை வெளியிடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்து வணக்கம்.